ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு டாபிக் பற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் இன்னொருத்தவங்களும். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, நீங்கள் கிராசரி வாங்க வந்து சூப்பர் மார்க்கெட் போவீங்க, உங்களுக்கு 6000 மினிமம் செலவாகும். நான் ஹோல்சேல் மார்க்கெட் போவேன், எனக்கு ஒரு 2500 தான் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி நான் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு 300 ருபீஸ் தான் ஆச்சு. இது சேம் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அபவ் 1500 மேலே வந்திருக்கும். ஏன்னா நான் ஃப்ரூட்ஸ் நிறையா வாங்கினேன், வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளார்ஸுமே அந்த பக்கத்து கடையிலே இருந்தது. ஸோ அது எல்லாமே ஒரே ஷாப்பாக இருந்ததுனால நான் அங்கேயே எல்லாமே வாங்கிட்டேன். எனக்கு பில் வந்து ஜஸ்ட்டு 300 ருபீஸ் தான் வந்தது. நான் பில் கூட இதில் காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய டிப் இருக்குது போல். நம்ம இந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினா நமக்கும் ரீசனபிளாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து தோசை மாவு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அரைச்சேன். ஸோ தோசை, சட்னி, சாம்பார்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.